கேட்டுவிட்டார். பூலோகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் பொய் சொல்லாதவனும் தன் நாடுபடி பிரதாரவற்றிக்காதவனும் தன் உயிரை போல் தன்னுயிரை யார் ஒருவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்று கேட்டார். தேவர்களும் 40 நரரிஷிகளும் கூடிய சபையிலே எல்லோரும் மௌனமாகத்தான் இருந்தோம். இந்த கடந்து தனது பெருமையை பரப்பிக் கொள்ளும் ஒரு எனது சீரன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறார். ஹரிச்சந்திரன் உத்தமன், சத்தியவந்தன், ஏகாவத்திரி திருச்செங்கு சக்கரவர்த்திக்கு சுவர்க்கத்தை அமைத்துக் கொடுத்தவன். அவன் புதல்வனாய் ஹரிச்சந்திரன். அவனை பற்றி எனக்கு தெரியாத என்ன இந்த ஏனென்று சொல்ல வேண்டும். உடனே நான் எழுந்தேன். வசிஷ்டர் ஒருவன் அப்போதாவது சும்மா இருந்தானா? என்னொரு வாதாடு வந்து விட்டார். ஹரிச்சந்திரனை பொய்யாக்கி விட்டார். மாற்று வடத்தை கொண்டு மது குடத்த சோப்பன எப்படி ஹரிச்சந்திரனை பொய்யாக்கி விடுவதென்று கட்சி நீக்கின்றனர். சண்டேரனோட ஒட்டி நகரை பறித்து கடலுக்காளாக்கி காதை போட்டு விட்டு அக்கினி தேவனை அழைத்து அக்கினி தேவா வாவென்று அக்கினி தேவா இப்போது நீ இந்த ராஜ்மா நகரத்தில் பிராமணர் குலத்தில் உதித்து காலகண்டனாக அவதரித்து ஹரிச்சந்திரனுடைய 2 பிள்ளையை விலைக்கு வாங்கி அவர்களை படாத கொடுமைப்படுத்தி எப்படியாவது அவர்களிடமிருந்து எனக்கு ஓர் பொய்யாவது வாங்கி தர வேண்டும் என்று விட்டார் அக்கினி தேவன். ராஜ்மா நகரத்தின் பரம்பரை தோற்றியது வீரபாகுவையும் அவனது மனைவியையும் எந்த மாமனத்தார் மதுமேங்க செய்தி இமயமலை சாரலில் வைத்து விட்டேன். இந்த காஜி மலையாளத்தில் வீரமாக அவதரித்து ஹரிச்சந்திரனை கரையம் செய்து அவனை ஒருவார் காக்க வைக்க வேண்டும். சென்று விட்டான் யுவதருமன். உனது சிகரித்தது பரும்பாட்டு லோகிதாசன் மேல மனம் செல்கின்றான். அவன் இங்கே திரும்பி வரவிடக்கூடாது. அவனை அங்கே சாகுபடி செய்ய வேண்டும். அங்கே சாகுபடி செய்து விட்டால் பெற்றவனை பெற்று பிள்ளைமனம் கல் என்பார்கள். பெற்ற மனதானது பொழுது அடைந்தவுடனே பிள்ளையை காணவில்லை என்று அப்படி என்றால் என்ன செய்வார்? பிள்ளை பாசமானது தப்பு ஓடத்தான் செய்வார். தப்பு ஓடிவிட்டால் தப்பு ஓடிவிட்டால் தப்பு ஓடிவிட்டால் வெற்றிடமைக்கு விழித்து விடுவார். தேவர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டோம். நீ யாரை அழைப்பது? நாகேந்திரனை பாம்புருவாக வர செய்து அவனை கடுபடி செய்ய வேண்டும். நாகப்பா, நாகேந்திரா, உன் கருணை கண்கள் திறக்க வேண்டும். என் காரியங்கள் முடிய வேண்டும். இப்போது நீ பாம்பாக காட்ட வேண்டும்.
இங்கு விஸ்வாமித்திராக நடத்தி கொண்டிருக்கும் முனுசாமி அவர்களுக்கு இந்த மலர் மாலை அளிக்கின்றேன். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடக கலா ரசிகர்கள் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கம்.